அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருமிகு ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread sacrament prayer. O God, eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in it as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனம் வரை. எசேக்கியேல் 32 chapter verse 1 to 32. verse 1. 12ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் and it's come to the pass in the 12th years, in the 12th month, in the first day of the month, that the word of the Lord come unto me, saying. வசனம் 2. மனுப்புத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பொருந்தின பெருந்தண்ணீர்களில் முதலையை போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பிவிட்டாய். Son of the man, take up your lamentation for the Pharaoh king of the Egypt, and saying unto him, and thou art like a young lions of the nations, and thou art as the words in the she's hand that comest for with the rivers and the troubled
the wasters with the fair, and the fielders there is a rivers. வசனம் 3. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நான் வெகு ஜனக்கூட்டத்தை கொண்டு உன்மேல் என் வாயை வீசுவேன், உன்மேல் என் வலையை வீசுவேன், அவர்கள் என் வலைகளில் உன்னை இழுத்து கொள்வார்கள். Thus said the Lord God, I will therefore spread out my nets over thee with a company of the many people, and they shall and bring thee up in my nets. வசனம் 4. உன்னை தரையிலேயே விட்டு விடுவேன், நான் உன்னை வெட்டவெளியிலே எரிந்துவிட்டு ஆகாயத்து பறவைகளெல்லாம் உன் மேலே இறங்கு பண்ணுவேன், பூமியின் நிமித்தம் மிருகங்களையும் உன்னால் திருப்தியாகி. Then I will leave thee upon the lands, I will cast thee forth upon this open field, and I will cause all the flowers of these heavens to the remain upon thee, and I will fill the best of this whole earth with thee. வசனம் 5. உன் சதையை பர்வதங்களின் மேல் போட்டு உன் உடலின் நாளை பள்ளத்தாக்குகளை நிரப்பி, and I will lay thee flat upon the mountains, and I fill the valley with thee hay. வசனம் 6. நீ நிந்தின தேசத்தின் நிமித்தம் உன் இரத்தத்தை பர்வதங்களில் மட்டும் பாயச் செய்வேன், ஆறுகள் உன்னாலே நிரம்பும். I will also waters with thee blood the lands wherein thou swim mayest, even to the mountains, and the rivers shall be fall up of thee. வசனமேலே உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதில் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், நட்சத்திரம் தன் ஒளியை போடாதிருக்கும். And when I shall have put thee out, I will cover the heaven and make the stars thereof dark. I will cover the sun with a cloud, and the moon shall not give her light. வசனம் 8. நான் வான ஜோதியான விலங்குகளை எல்லாம் உன் மேலே இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவரே சொல்கிறார். All the bright lights of the heaven I will make dark over the and set darkness upon the lands, said the Lord God. வசனம் 9. உன் சங்காரத்தை ஜாதிகள் மட்டும் நீ அறியாத தேசங்கள் மட்டும் நான் எட்ட பண்ணுகையில் அநேகம் ஜனங்களின் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன். I will also vex the hearts of the many people, when I shall and bring the distrugation among the nation into the countries which thou hast not Canaan. வசனம் 10. அநேகம் ஜனங்களை உன் நிமித்தம் திகைக்க பண்ணுவேன், அவர்களின் ராஜாக்கள் தங்கள் முகங்களுக்கு முன்பாக என் பட்டயத்தை நான் வீசுகையில் மிகவும் திடுக்கிடுவார்கள், நீயே விழுவும் நாளிலே அவர் தாம் பிராணனுக்காக நிமிஷம் தோறும் தத்தளிப்பார்கள். Hey, I will make many people amazed at thee, and their kings and shall be an horribly afraid for thee, when I shall brandish many sword before them, and they shall remember at the every moment every man's for his own life in the days of their feet. வசனம் 11. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், பாபிலோனின் ராஜாவின் பட்டயம் உன்மேல் வரும். For those said the Lord God, the sword of the king of the Babylon shall come upon thee. வசனம் 12. பராக்கிரமசாலிகளின் பட்டயங்களில்
வாழ் உன் திரள்களை விலப்பண்ணுவேன். அவர்கள் எல்லோரும் ஜாதிகளிலே வல்லமையானவர்கள். அவர்கள் எகிப்தின் ஆடம்பரத்தை கொடுப்பார்கள். அதன் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும். By the sword of the mighty will and I curse the multitude to the fall, and the terrible of the nations all the them, and they shall spur the pomp of the Egypt, and all the multitude thereof shall be destroyed. வசனம் 13. திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களெல்லாம் அழிப்பேன். இனி மனுஷனுடைய கால் அவைகளை கழுக்குவதும் இல்லை. மிருகங்களுடைய குழம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. I will and destroy also all the beasts there are from beside the great waters. Nature shall and the forts of the man terrible them any more near, and the of the bears trouble them. வசனம் 14. அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன். அவர்களை ஆறுகளை எண்ணெயை போல் ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Then I will make their waters deep, and cause their rivers to run like oil, said the Lord God. வசனம் 15. நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போதும் தேசம் தன் நிறையை இழந்து வெறுமையாக கிடக்கும் போதும் நான் அதிலே குடியிருக்கிற யாவரையும் சங்கரிக்கும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். When I shall make the lands of the Egypt desolate, and the countries shall be the destroyed of these whereof hits was and fall. When I shall unsmith all them that endeavor therein, then shall they know that I am the Lord. வசனம் 16. இது புலம்பல், அப்படியே புலம்புவார்கள். அப்படியே ஜாதிகளின் குமாரத்திகள் புலம்புவார்கள். இப்படியே எகிப்துக்காகவும் அதனுடைய எல்லா திரளான ஜனங்களுக்காகவும் புலம்புவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். This is the lamentations, and when wherewith and they shall and lament here, and the daughters of the nation shall lament here, and they shall and laments for here, and even for Egypt, and for all their multitude, said the Lord God. வசனம் 17. இன்னும் 12ஆம் வருஷம் அந்த மாதத்தின் 16ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் I come to the pass also in the 15th years, in the 15th day of the month, that and the word of the Lord come unto me, saying. வசனம் 18. மனுப்புத்திரனே, நீ எகிப்தினுடைய திரளான ஜனத்தின் நிமித்தமும் புலம்பி அவர்களையும் பிரபலமான ஜாதிகளின் குமாரத்திகளையும் புலியிலே இறங்கினவர்கள் அண்டையிலே பூமியின் தாழ்விடங்களிலே தள்ளிவிடு. Son of the man, I will and for this multitude of the Egypt, and cast them down and heaven her hand daughters of the firm nations unto the nether parts of the earth, with them that and go down into the pit. வசனம் 19. மற்றவர்களை பார்க்கிலும் நீ அழகிலும் சிறந்தவளோ, நீ இறங்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலே கிட. Whom dost and thou and possess this beauty, go down and he thou lay with the unremusicate. வசனம் 20. அவர்கள் பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களின் நடுவிலே விழுவார்கள். பட்டயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்களில் அவைகளையும் அவர்களுடைய ஜனத்தார் திரள் யாவையும் பிடித்து விழுங்கள். They shall and fall, and the meanest of them that have the selling by them
sword, and the sea is delivered to the sword. Draw your and all your multitudes. வசனம் 21. பராக்கிரமசாலிகளில் வல்லவர்களும் அவனுக்கு துணை நின்றவர்களும் பாதாளத்தின் நடுவில் இருந்து அவனுடனே பேசுபவர்கள். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பட்டயத்தால் விட்டுண்டு இறங்கி அங்கே கிடக்கிறார்கள். Then strong among the mighty shall speak to him out of the midst of the hill with them that and help him. They have the gone down, they lay uncreated selling by this word. வசனம் 22. அங்கே அருவருப்பும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரும் கிடக்கிறார்கள். அவனை சுற்றிலும் அவர்களுடைய பிரேதக்குழிகள் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் பட்டயத்தால் வெட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. Surely is there and all the company is and grows, and about him all of them shall fallen by the sword. வசனம் 23. பாதாளத்தின் பக்கங்களில் அவர்களுடைய பிரேதக்குழிகள் இருக்கிறது. அவனுடைய பிரேதக்குழியோ சுற்றிலும் அவனுடைய கூட்டம் கிடைக்கிறது. ஜீவன் உள்ளவர்களுடைய தேசத்திலே கொடி உண்ட ஆக்கின அவர்கள் எல்லோரும் பட்டயத்தாலே விட்டுண்டு விழுந்தவர்கள் தானே. Raise grow and the set in the side of the pit. Here and company is round about her and grow. All of them shall fallen by the sword which and caused there in the land of the living. வசனம் 24. அங்கே ஏராளமும் அவனுடைய பிரேதக்குழிகளை சுற்றிலும் அவனுடைய எல்லா ஏராளமான ஜனமும் கிடைக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பட்டயத்தாலே விட்டுண்டு விழுந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினவர்கள். ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலே ஒடி உண்டாக்கினவர்கள் குழியிலே இறங்கினவர்களுடன் கூட தங்கள் அவமானத்தையும் சுமக்கிறார்கள். There is an selling, there is an alien, and all your and multitude are round about here and grow. All of them shall fallen by the sword, which are the gone down, and crucified into the natural war. Have the head which and caused their terror in the lands of the living. Hate have they run their same with them that and go down to the pit. வசனம் 25. வெட்டுண்டவர்களின் நடுவே அவனை அவனுடைய எல்லா ஏராளமான ஜனத்திற்குள்ளும் கிடத்தினார்கள். அவனையே சுற்றிலும் அவர்களுடைய பிரேதக்குழிகளும் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் பட்டயத்தாலே விட்டுண்டு விருத்த சேதனம் இல்லாதவர்கள் ஜீவனு உள்ளவர்களுடைய தேசத்திலேயே அவர்கள் கொடி உண்டவர்கள் ஆனார்கள். இருந்தும் அவர்கள் குழியிலே இறங்கினவர்களுடன் கூட தங்கள் அவமானத்தை சுமக்கிறார்கள். அவன் வெட்டுண்டவர்களின் நடுவே வைக்கப்பட்டு இருக்கிறான். They have the set the and the bat in the midst, have the selling with all your multitude and grows, had round about him all, have them and uncrucified and slain by the sword to God. Their hand terror was uncaused in the lands of the living. Yet how they burnt their and same and with them that go down to the pit. He is and pit in the midst of them that and be slain. வசனம் 26. அங்கே மோசேக்கு தூபாலும் அவர்களுடைய ஏராளமான ஜனங்களுக்கு கிடைக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் அவர்களுடைய பிரேதக்குழிகள் இருக்கிறது. அவருடைய ஜீவன் உள்ளவர்களுடைய தேசத்திலே குடி உண்டவர்களாகி இருந்தும் அவர்கள் எல்லோரும் விருத்த சேதனம் இல்லாதவர்களும் பட்டயத்தால் வெட்டுண்ட விழுவார்கள். There is an message table, and all your multitude are the grow around about him all of them, uncrucified selling by the sword to God. They caused their
terror in the lands of the living. வசனம் 20 ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலே பராக்கிரமசாலிகளுக்கு கொடி உண்டாக்குகிறவர்களாய் இருந்தும் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விழுந்து தங்கள் யுத்த ஆயுதங்களுடனும் பாதாளத்தில் இறங்கின பராக்கிரமசாலிகளுடன் கூடனே அவர்கள் கிடப்பதில்லை. அவர்கள் தங்கள் பட்டயங்களாய் தங்கள் தலைகளில் கீழே வைத்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய அக்கிரமம் தங்கள் எலும்புகளின் மேலே இருக்கும். And they shall not flee with the mighty that have the unchrisiments which have the go down to the and with their and weapons of the war, and they have not laden their swords under their hands, but their iniquities shall be upon their bones to gods, and they were the terrors of this mighty in the lands of the living. வசனம் 28 நீயும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே நெருங்குண்டு பட்டயத்தினாலே வெட்டுண்டவர்களுடனே கிடப்பாய். He thou and shall be and broken in the midst of the uncrucifixion, the shall live with them that are the shelling with his sword. வசனம் 29 அங்கே ஏதேமும் அதன் ராஜாக்களும் அதன் எல்லா பிரபுக்களும் கிடக்கிறார்கள். பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களிடத்தில் இவர்கள் தங்கள் வல்லமையோடு கூடவே கிடத்தப்பட்டார்கள். அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலும் குழியிலே இறங்குகிறவர்களிடத்திலும் கிடக்கிறார்கள். There is the names and kings and all and the princes which there and mighty have laden by them that and were slain by this sword, they and shall and lay with the uncrucified and with them that go down to this pit. வசனம் 30 அங்கே வடதிசை அதிபதிகள் அனைவரும் எல்லா சீதேனியரும் கிடக்கிறார்கள். அவர்கள் கொடி கண்டா இருக்கிறவர்களாய் இருந்தாலும் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்பட்டு வெட்டுண்டவர்களிடத்தை இறங்கி பட்டயத்தால் வெட்டுண்டவர்களுடனே விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் கிடந்து குழியிலேயே இறங்கிறவர்களிடத்திலேயே தங்கள் அவமானத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். There be and this princes of the north, all of them, and all the Zidonians, each and have the gone down with the ceiling, with their and their terror. They are the asthma of the Almighty, and they lay uncrucified with them that is slain by the sword, and bear the and same with them that go down to the pit. வசனம் 31 பார்வோன் அவர்களை பார்த்து தன் ஏராளமான ஜனத்தின் பேரிலும் ஆறுதல் அடைவான். பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் என்று பார்வோனும் அவனுடைய சர்வ சேனையும் ஆறுதல் அடைவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். Pharaoh shall and see them and shall be and comforted over all the multitude, even Pharaoh and all these armies slain by this sword, said the Lord God. வசனம் 32 உன்னையும் பற்றி கொடியையும் ஜீவன் உள்ளவர்கள் தேசத்திலே உண்டு பண்ணுகிற பார்வோனும் அவனுடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களிடத்திலேயே விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கிடக்கப்படுவார்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். For I have the caused my the terror in the land of the living, and he shall be and laid in the midst of the uncrucified with them that are the slain with the sword, even Pharaoh and all the multitude, said the Lord God. இன்னைக்கு சர்ச்சில் 3 கிங்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் வந்து
ஒரு கிங்டம், ஃபஸ்ட்டு கிங்டமில் வந்து கல்யாணம் ஆனவங்க டெம்பிளில் போய் சீல் பண்ணவங்க மட்டும்தான் அது உள்ள பிரவேசிக்க முடியும், சீல் பண்ணவங்க. அதுக்கப்புறம் இங்கே எப்படி வாழ்ந்தாலும் அங்கேயும் அதே மாதிரி வாழ முடியும், ஆனால் ரத்தத்தோடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ரத்தம் மட்டும் இருக்காது, போன் இருக்கும், சதை இருக்கும். ஸோ போன் அண்ட் சதை ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே 3 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், மேரேஜ் ஆனவங்க சீல் பண்ணவங்க. 2வது இன்னும் தெரியலன்றாங்க, வெளிப்படுத்தப்படலை. 3வது தெரிஞ்சிருச்சு, அது வந்து தூதர்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே அதுக்கப்புறம் மூன், அதுக்கு கீழே ஸ்டார்ஸ், இந்த மாதிரி இருக்குது. 3 கிங்டம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பால் பிரசிடென்ட் விளக்கமாக விளக்கி சொன்னார். அதுக்கப்புறம் நிறையா பேசினாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக கீபோர்ட்லாம் இது பியானம் கற்றுக்கிட்டு வந்தேன். சர்ச்சில் பியானம் கற்றுக்கிட்டு ஒருத்தரை வீட்டில் போய் விட்டுட்டு திருப்பி இன்னொருத்தரை வந்து பிக்கப் பண்ணி அவரை அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படித்த சண்டே கிளாஸ் அந்த லெசனை தமிழில் வாசிக்கலாம். நவம்பர் 10 முதல் 16 வரை கீழ்ப்படிதலில் உங்கள் தியாகங்களை நான் கண்டேன். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 129 முதல் 132 வரை ஜோசப் ஸ்மித் மூலம் கர்த்தர் நித்தியத்திலிருந்து சில மர்மங்களை வெளியே எடுத்தார். கடவுளின் மகத்துவம், பரலோகத்தின் மகிமை மற்றும் நித்தியத்தின் பரந்த தன்மை ஆகியவை மீட்டெடுக்கப்பட்ட நற்செய்தியின் வெளிச்சத்தில் நம்மை போன்ற வரையறுக்கப்பட்ட மனங்களுக்கு கூட கிட்டத்தட்ட பரிச்சயமானதாக தோன்றலாம். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 129 முதல் 32 வரையில் உள்ள வெளிப்பாடுகள் ஒரு நல்ல உதாரணம். கடவுள் எப்படிப்பட்டவர்? அவருக்கு மனிதனைப் போலவே ஒரு உடல் உள்ளது. பரலோகம் எப்படி இருக்கிறது? இங்கே நம்மிடையே இருக்கும் அதே சமூகத்தன்மை அங்கே நம்மிடையே இருக்கும். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 130 முதல் 22:2. உண்மையில் பரலோகத்தை பற்றிய மிகவும் மகிழ்ச்சியான உண்மைகளில் ஒன்று, சரியான அதிகாரத்தால் முத்திரையிடப்பட்டால் அது நம் நேசத்துக்குரிய குடும்ப உறவுகளையும் உள்ளடக்கும். இது போன்ற உண்மைகள் பரலோகத்தை குறைந்த தொலைவில் உணர வைக்கும், மகிமை வாய்ந்ததாக இருந்தாலும் அடையக்கூடியதாக இருக்கும். ஆனால் சில சமயங்களில் சங்கடமானதாகவும் அடைய முடியாததாகவும் தோன்றும் விஷயங்களை செய்யும்படி கடவுள் நம்மிடம் கேட்கலாம். பல ஆரம்பகால புனிதர்களுக்கு பன்மை திருமணம் என்பது அத்தகைய ஒரு கட்டளையாக இருந்தது. ஜோசப் ஸ்மித், அவரது மனைவி எம்மா மற்றும் அதை பெற்ற கிட்டத்தட்ட அனைவருக்கும் இது விசுவாசத்தின் கடுமையான சோதனையாக இருந்தது. இந்த சோதனையை கடந்து செல்ல மீட்டெடுக்கப்பட்ட நற்செய்தியை பற்றிய சாதகமான உணர்வுகளை விட அவர்களுக்கு அதிகம் தேவைப்பட்டது. அதைவிட ஆழமான கடவுள் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு தேவைப்பட்டது. இந்த கட்டளை இன்று நிலைத்திருக்காது, ஆனால் அதை வாழ்ந்த மக்களின் உண்மையுள்ள உதாரணம் இன்னும் நிலைத்திருக்கிறது. மேலும் நம்முடைய சொந்த கீழ்ப்படிதலில் தியாகங்களை செய்யும்படி கேட்கப்படும்போது இந்த உதாரணம் நம்மை ஊக்குவிக்கிறது. கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 132 முதல் 50. வீட்டிலும் தேவாலயத்திலும் கற்றலுக்கான யோசனைகள். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 130 முதல் 132 வரை. கடவுள் தனது குழந்தைகளை உயர்த்த விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்தின் மிக உயர்ந்த மட்டத்தில் கடவுள் வாழும் வாழ்க்கை மேன்மை அல்லது வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ளன. அதில் பெரும்பாலானவை நமது தற்போதைய புரிந்துகொள்ளும் திறனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் கடவுள் சில விலைமதிப்பற்ற தடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அவற்றில் பல கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 130 முதல் 32 வரையில் காணப்படுகின்றன. இது போன்ற கேள்விகளை மனதில் கொண்டு நீங்கள் படிக்கலாம்.
கடவுளைப் பற்றி நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்? மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையைப் பற்றி நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்? நித்திய ஜீவனை பற்றிய இந்த தகவல் இப்போது என் வாழ்க்கையை எவ்வாறு ஆசீர்வதிக்கிறது? வெளிப்படுத்தல்கள் சூழலில் 277 முதல் 80 வரையில் அவர் பேசுவதைக் கேட்டு எங்கள் இருதயங்கள் மகிழ்ச்சியடைகின்றன என்பதையும் காண்க. கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 130 முதல் 20-21. 132 முதல் 5 கடவுள் தனது சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் மக்களை ஆசீர்வதிக்கிறார். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 130 முதல் 20-21 மற்றும் 132 முதல் 5 கர்த்தர் என்ன கற்பிக்கிறார் என்பதை உங்கள் சொந்த வார்த்தைகளில் எப்படி கூறுவீர்கள்? இந்த கொள்கை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள். சில நேரங்களில் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தாலும் நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்கள் உடனடியாக வராது. இது நடக்கும் போது உங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நீங்கள் எவ்வாறு பராமரிக்கிறீர்கள்? கடவுளுடனான நமது உறவு லியாஹோனா மே 2022 78 முதல் 80 வரை என்ற மூப்பர் டி. கிறிஸ்டோபர்சனின் செய்தியில் உள்ள நுண்ணறிவுகளை பாருங்கள். 1 நேபி மாலை 5:35. கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 82 முதல் 10 ஐயும் காண்க. கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 132 முதல் 13-21 குடும்பங்கள் நித்தியமாக இருப்பதை பரலோக தந்தை சாத்தியமாக்கினார். திருமணமும் குடும்ப உறவுகளும் நித்தியமாக இருக்க முடியும் என்ற உண்மையை தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலம் கர்த்தர் மீட்டெடுத்தார். நீங்கள் கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 132 முதல் 13-21 ஐ படிக்கும்போது நித்தியமாக நிலைத்திருக்கும் மற்றும் எது நிலைக்காது என்பதற்கு இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள உதவும் சொற்றொடர்களை தேடுங்கள். திருமண உறவு கர்த்தரால் என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வசனம் 14 காப்பாற்றுபவர்களை போற்றும் விதமாக என்ற தனது செய்தியில் தலைவர் டயட்டர் எஃப். உக்டார்ஃப் நித்திய திருமண உறவுகளை எரிந்துவிடக்கூடிய விஷயங்களுடன் வேறுபடுத்தி காட்டுகிறார். என்சைன் அல்லது லியாஹோனா மே 2016 77 முதல் 78 வரை. திருமண உறவுகளை எவ்வாறு வளர்ப்பது அல்லது தயார் செய்வது என்பது பற்றி இந்த வேறுபாடு உங்களுக்கு என்ன கற்பிக்கிறது? எல்டர் உக்டார்ஃபின் செய்தியை படிக்கும்போது உங்கள் குடும்ப உறவுகளை பற்றி இப்போதும் எதிர்காலத்திலும் சிந்தியுங்கள். உங்கள் குடும்ப உறவுகளுக்கு கிறிஸ்துவில் நம்பிக்கையை தரும் என்ன அங்கு நீங்கள் காண்கிறீர்கள்? தலைவர் ஹென்றி பி. ஐரிங் தனது குடும்ப சூழ்நிலையை பற்றி கவலைப்பட்ட போது அவர் பெற்ற இந்த ஆலோசனையை பகிர்ந்து கொண்டார். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக வாழ்கிறீர்கள். மேலும் குடும்ப ஏற்பாடுகள் நீங்கள் கற்பனை செய்ய முடியாததை விட அற்புதமானதாக இருக்கும். கர்த்தருடைய ஆவி வசிக்கும் ஒரு வீடு. என்சைன் அல்லது லியாஹோனா மே 2019 25 இல். இந்த ஆலோசனை உங்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு எவ்வாறு உதவும்? குடும்பங்கள் என்றென்றும் ஒன்றாக இருக்க முடியும். பாடல்கள் எண் 300 தலைப்புகள் மற்றும் கேள்விகள். திருமணம் நற்செய்தி நூலகம். கர்த்தருடைய வீட்டில் ஒரு திருமணத்தை நித்தியத்திற்கும் முத்திரையிட முடியும். கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 132 முதல் 1-2. 29 முதல் 40 வரை பன்மை திருமணம் கடவுள் கட்டளையிடும்போது மட்டுமே அவருக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. பழைய ஏற்பாட்டை படிக்கும் பலர் ஆபிரகாம், யாக்கோபு, மோசே மற்றும் பலர் பல மனைவிகளை மணப்பது குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். கர்த்தருடைய இந்த ஊழியர்கள் விபச்சாரம் செய்தார்களா? கடவுள் அவர்களின் திருமணங்களை அங்கீகரித்தாரா? ஜோசப் ஸ்மித்துக்கு இதே போன்ற கேள்விகள் இருந்தன.
கோட்பாடு மற்றும் உடன்படிக்கைகள் 132 முதல் 1-2, 29 முதல் 40 வரையில் கடவுள் கொடுத்த பதில்களை தேடுங்கள். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையிலான திருமணம் என்பது கடவுளின் திருமண தரமாகும். அதிகாரப்பூர்வ பிரகடனம் 1. யாக்கோபு நள்ளிரவு 2:27 என்ற தலைப்பை பார்க்கவும். இருப்பினும் கடவுள் தனது பிள்ளைகளுக்கு பன்மை திருமணத்தை கடைபிடிக்க கட்டளையிட்ட நேரங்கள் இருந்தன. மீட்டெடுக்கப்பட்ட திருச்சபையின் ஆரம்ப ஆண்டுகள் விதிவிலக்கான காலகட்டங்களில் ஒன்றாகும். ஆரம்பகால புனிதர்களிடையே பன்மை திருமணத்தை பற்றி மேலும் அறிய விரும்பினால் மெர்சி தாம்சன் ஐ பார்க்கவும்.